வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பச்சடி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு வெள்ளரி பிஞ்சு எடுத்து தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தோல் கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா தோலோடே சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு கடாயில் சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். நமக்கு வெள்ளரி பிஞ்சு சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் சீக்கிரம் வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்குவோம். இது வெந்திட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்குவோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சடி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து எடுத்துக்குங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா இது போல் கலந்து எடுத்துக்குங்க. இப்போ தயிரும் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச காயும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். ஒரு காயை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பச்சடி சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமான அளவு சேர்த்துற வேணாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம கொதிக்க வச்சோம்னா போதும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 2 செகண்ட் மட்டும் இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆனில் இருக்கக்கூடாது. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட பச்சடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்மளோட பச்சடி ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கடைசியாக ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துக்குவோம். தாளிப்பு கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோம். இப்போ தாளிப்பை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளோட வெள்ளரிக்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. இது சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பச்சடி. நீங்களும் இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.